இப்போ வந்து நம்ம ஹில் ஸ்டேஷன் பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த ஹில் ஸ்டேஷனில் உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ காமிச்சிருந்தேன். நம்ம இப்போ வந்து அந்த ஒரு ஏரியாவுக்கு ட்ரெண்டு போட்டு அங்கே தங்கி அனிமல்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம்னு. இப்போ நம்ம அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்தாச்சு, என்ட்ரி ஆயாச்சு. இப்போ நம்ம அந்த ஹில் ஸ்டேஷன்லேருந்து அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிற முன்னாடி காமிச்சிருந்தேன். இப்போ அந்த டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே உங்களுக்குள்ளே இப்போ நான் என்ட்ரி ஆகிக்கிட்டு இருக்கேன். இப்போது இந்த டீப் ஃபாரஸ்ட்டு தான் உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அனிமல்ஸு தான் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து இங்கிட்டு வந்து ஜீப்பில் தான் கூட்டிகிட்டு போவாங்க. இங்கே வந்து கொஞ்சம் சேஃப் இருக்காது. அதனால் வந்து இவங்க சொல்கிறபடி தான் வந்து நம்ம ட்ராவல் பண்ணணும். ஸோ மேக்ஸிமம் ட்ராவலில் அவங்க வந்து சேஃபாக கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு நம்மளை சேஃபாக தங்க வச்சுட்டு எல்லா அனிமல்ஸ்லாம் காமிச்சிட்டு எல்லாமே அவங்களே சேஃபாக கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. இப்போது நம்ம அந்த ஹில் ஸ்டேஷனில் போய்கிட்டு இருக்கிற எல்லா ஏரியாவுமே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நம்ம சிட்டி சைடில் உள்ளவங்க இந்த மாதிரி இதுகள்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எப்போவாவது நம்ம லீவ் கிடைச்சா பசங்களுக்கு இப்போ எக்ஸாம் லீவ்லாம் விட்டோன்னே நம்ம இந்த மாதிரி பிளேஸ்லாம் வந்து அவங்களுக்கு காமிச்சா ரொம்ப வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து எல்லாம் வந்து எக்ஸாம் லீவில் இது மாதிரியான ஒரு விஷயங்களுக்கு கொஞ்சம் ட்ராவல் பண்ணி பாருங்கள். ரொம்ப கொஞ்சம் அட்வென்ச்சராக இருக்கும், நல்லாயிருக்கும். சும்மா பீச்சு அது இதுன்னு மாமூலாக பார்க்குறத விட இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்திருந்தோம்னா இந்த மாதிரி ஃபாரஸ்ட் ஏரியாலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அனிமல்ஸ் எல்லாம் நேராக பார்க்கலாம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட்டு இப்போ வந்து கீழே சிட்டி சைட்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்லாம் வந்தோம்னா கொஞ்சம் வந்து நம்மளுக்கு நேச்சுரெல்லாம் நல்லா கூலிங்காக சூப்பராக இருக்கும் கிளைமேட்லாம். அதே மாதிரி நம்ம வந்து பிரயாணம் பண்ணுற இடங்கள்லாம் வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப மைண்டே வந்து பீஸ்ஃபுல்லாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ அங்கே உள்ள நம்மளுக்கு என்னென்ன ஒர்க் ப்ரெஷர்லாம் இருக்கோ அதையெல்லாம் மறந்துட்டு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஹாலிடேஸில் வந்து இந்த மாதிரி பிளேஸை வந்து மேக்ஸிமம் வந்து எல்லாமே வந்து சந்தோஷமாக இது பண்ணுங்கள், ட்ராவல் பண்ணுங்கள். ஸோ எல்லா இடத்தையும் உங்களுக்கு வந்து நான் மேக்ஸிமம் காட்டுறேன், நீங்களும் பாருங்கள். மேக்ஸிமம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலில் மேலும் வளர்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மேக்ஸிமம் ரொம்ப ரிஸ்க் எடுத்து எல்லா வீடியோக்களும் நாங்கள் வந்து இப்போ ஒவ்வொரு இடம் போகிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அங்கே வந்து நம்ம ரிஸ்க் எடுத்து உங்களுக்காண்டி வந்து எல்லா விஷயத்தையும் உங்கள் கண்ணு முன்னாடி வந்து காட்டுறோம். ஸோ எங்களுக்கு தேவை உங்கள் சப்போர்ட்டு தான். ஸோ மேக்ஸிமம் நம்ம வீடியோ எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ திரும்ப நீங்கள் உங்களுக்கு இது பண்ணணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்தடுத்து நம்ம வீடியோக்கள்லாம் உங்களுக்கு வரும். ஸோ கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்களை நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சரியான ரொம்ப நல்ல ஃபாரஸ்ட் ஏரியா, கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அனிமல்ஸு அது இது எல்லாமே கிராசிங் ஏரியா தான். பட்டு மேக்ஸிமம் பகல் நேரங்களில் எதுவும் வெளியே வராது. இந்த அனிமல்ஸுகளை பொறுத்த வரைக்கும் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிறது நைட் டைம் தான் நிறையா வெளியே வருது. ஸோ பகல் நேரங்களில் ஏதாவது போகிற வழியில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நிறைய காட்டுறேன், பாருங்கள். நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு நம்ம அந்த போகிற ஜார்னி எல்லாத்தையுமே உங்களுக்கு காமிச்சிட்டேன். கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம பார்த்துட்டு நம்ம வீடியோ எப்படி இருக்குன்னு வந்து ரொம்ப வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம லைஃப்பில் ஜெயிக்கணும், ஒரு அச்சீவ்மெண்ட் வேணும்னா நம்ம வந்து சந்தோஷமாக இருந்தால் தான் வந்து லைஃப்பில் வந்து ஜெயிக்க முடியும், அச்சீவ்மெண்ட்டே எய்ம் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சந்தோஷமாக எப்போவுமே நம்ம மனசை, லைஃப்பை, வாழ்க்கை எல்லாத்தையும் வந்து நம்ம சந்தோஷமாக அமைச்சிக்கணும். சந்தோஷமாக வச்சுக்கிட்டா தான் நம்ம மனசு, மைண்டு சந்தோஷமாக இருந்தால் தான் மற்ற நம்ம செய்கிற அனைத்துமே சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். அடுத்த கட்டம் நகர்வுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். நம்ம கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தோம்னாக்கும் நம்ம எந்த விஷயமே நடக்காது. ஸோ தூக்கி போட்டுட்டு கவலைப்படாமல் எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். நடக்கிறத நடக்கும். ஸோ அவ்வளோ பேருமே சந்தோஷமாக லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணுங்கள். மேக்ஸிமம் எவ்வளோக்கு எவ்வளோ மேக்ஸிமம் வெளியில் போக முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ வெளியில் போங்க. வாக்கிங் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போங்க. போகாத இடத்துக்கு போய் பாருங்கள். அப்போ தான் மனசில் உள்ள ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு போகும். நம்ம ஒர்க்குன்னு ஒர்க் ப்ரெஷரில் இருக்கிறதோட
வெளியில் உள்ள இடங்களுக்கு 4 இடங்களுக்கு போனால் தான் அந்த இடங்களில் உள்ள விஷயங்கள் நம்மளுக்கு தெரியும். அங்கே உள்ள வியாபார போக்குவரத்துகளும் நம்மளுக்கு தெரியும். ஸோ வந்து நம்ம வந்து கண்டிப்பாக அடுத்தடுத்து வெளியில் போனால் தான் அடுத்த இதுகளில் வந்து நம்மளுக்கு எப்படி இது இருக்குன்னு வியாபாரமோ, அந்த ஊர் எப்படி இருக்குது, அந்த ஊர் மக்கள் எப்படி இருக்காங்க, எல்லாமே வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ மேக்ஸிமம் என்ன பண்ணுங்கள், கண்டிப்பாக எங்கேயாவது ட்ராவல் பண்ணுங்கள். லீவ் டயத்தில், வொக்கேஷன் டயத்தில், எல்லா டயத்துலையும் வந்து கிடைக்கிற நேரங்களில் வந்து வெளியில் ட்ராவல் பண்ணுங்கள். கண்டிப்பாக மேக்ஸிமம் நல்லா அட்வென்ச்சர், நல்லா நேச்சுரல் பிளேஸாக பார்த்து போங்க. நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி போங்க. மைண்டை சந்தோஷமாக வச்சுக்கோங்க. நம்ம வாழ்கிறது கொஞ்ச நாள் தான். நம்ம வாழ்கிற கொஞ்ச நாளில் நம்ம எப்போதுமே சந்தோஷமாக இருந்துக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு பிரச்சனைகளும் வந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம என்ன தான் சந்தோஷமாக இருந்தாலும் நம்ம பார்க்குறவங்க, நம்ம பேசுகிறவங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸு, நம்ம எல்லா விஷயத்தையும் அவங்கள்ட்ட போட்டு ஷேர் பண்ணுறதுனால அவங்க வந்து நம்மளுக்கு ஏதாவது நல்லது செய்வாங்கன்னா நீங்கள் எதுவுமே ஒருபோதும் யாருமே நினச்சிடாதீங்க. நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு யாருக்கிட்டையும் எந்த விஷயமும் ஷேர் பண்ணாதீங்க. எந்த விஷயத்தையும் யார்கிட்டையும் சொல்லவே சொல்லாதீங்க. மேக்ஸிமம் நீங்கள் எய்ம் பண்ணுறது பிஸ்னஸோ எதாக இருந்தாலும் யார்கிட்டையும் எந்த விஷயமும் ஷேர் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் நீங்களாகவே இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி இருந்துட்டு எப்போவுமே ரொம்ப சந்தோஷமாக இருங்க. லைஃப்பை ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கோங்க. இதுதான் நம்மளுடைய இது கண்டிப்பாக. ஸோ இப்போ வந்து நல்லா இந்த கொஞ்சம் ஒரு பச்சை பசுமையான ஏரியாவுக்குள்ளே கொஞ்சம் வந்திருக்கோம். நல்லா கூலிங்காக தான் இருக்குது. இப்போ நீங்கள் இப்போ நம்ம போகையில் வந்து நான் வீடியோலேயே காமிச்சிருக்கேன். நம்மளுக்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இந்த இதுக்குள்ளே வந்து போய்கிட்டு இருக்கிறது. ஸோ மேக்ஸிமம் வந்து எல்லோரும் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ காட்டுறேன். போகிற வரைக்கும் எவ்வளோ எடுக்க முடியுமோ அவ்வளோத்தையும் உங்கள்கிட்ட எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அங்கே வந்து விவசாயமும் பண்ணுறாங்க. கீழே மஞ்சள், காஃபி, டீ, அப்புறம் வந்து நெடக்கடலை, இங்கே பலாப்பழம், முந்திரி, இந்த மாதிரி இங்கே என்னென்ன பண்ண முடியுமோ அவ்வளோவுமே பண்ணுறாங்க. ஏலக்காய், கடுகு, மிளகு, என்ன இங்கே மலையில் வந்து என்னென்ன பிஸ்னஸ் பண்ண முடியுமோ அவ்வளோவுமே இங்கே வந்து பண்ணுறாங்க. இங்கே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இங்கே உள்ள மார்க்கெட்டு வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். இங்கே வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே எல்லா விஷயமும் கிடைக்கும். ஸோ வந்து கண்டிப்பாக இங்கே வந்து இந்த மாதிரி இடங்களுக்கு நீங்கள் வந்தால் தான் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து தெரியும். நம்ம மேக்ஸிமம் ஊட்டி, கொடைக்கானல் அந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன் போயிருப்போம். ஸோ இது வந்து கொஞ்சம் ஃபாரஸ்ட் ஏரியா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். காட்டுறேன் பாருங்கள். எல்லா இடத்தையும் காட்டியிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி அதே மாதிரி வாட்டர் ஃபால்ஸும் அங்கங்கேயே இருக்கும். இந்த மாதிரி இடங்களில் வாட்டர் ஃபால்ஸும் அங்கங்கேயே இருக்கும். அது வந்து ஃபாரஸ்ட்டு அவங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்டு நீங்கள் அந்த மாதிரி இடத்துக்கு கரெக்டாக போகிறது நல்லது. நம்மளாம் இங்கே ஏதாவது வாட்டர் ஃபால்ஸ் இருந்துச்சுன்னா அங்கே போய் நம்ம இஷ்டத்துக்கு போய் குடிக்கக்கூடாது. ஏன்னா சில வந்து ஏதாவது எதிர்பாராத விதமாக ஏதாவது நடக்கலாம். ஸோ வந்து நம்ம வந்து கண்டிப்பாக அவங்க பெர்மிஷனோட, அவங்க கைடோட இந்த மாதிரி ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ளே வந்தமாக்கும் அவங்க சொல்கிறபடி நம்ம கேட்டு நடக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த மாதிரி இடத்துக்கு நம்ம வர்றதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். ஸோ அவ்வளோ அழகாக இருக்குது. ஹில்ஸ் மேலே போய்கிட்டே இருக்குது. நம்மளுக்கே பயமாக இருக்குது. இது ஒரு இடத்துல நிப்பாட்டினாங்க. அந்த இடத்துல வந்து கொஞ்சம் காமிச்சேன் பாருங்கள். அதான் ரொம்ப அருமையாக தான் இருக்குது. நம்மளுக்கு நிற்கவே பயமாக இருக்குது. சும்மா ஒரு செகண்ட் சும்மா நிப்பாட்டினாங்க அந்த இடம் அப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. எனக்கு கொஞ்சம் ஃபுல்லாக பழத்தோட்டங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிப்பாட்டினாங்க. திராட்சை, ஆப்பிள் எல்லா பழமும் இருக்குதுன்னு சொல்லிட்டு பழத்தோட்டத்தை பார்க்குறதுக்காண்டி நிப்பாட்டினாங்க. ஸோ எல்லா ஃப்ரூட் வகைகளும் இங்கே தான் இருக்குது. ஸோ அந்த ஃப்ரூட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பச்சை பசுமை சூப்பராக இருக்குது. ஆனால் அந்த கார்டனுக்குள்ளே போகிறதுக்கு நம்மளுக்கு வந்து அலோவ் பண்ணல. கொஞ்சம் அவங்க ஆஃபீஸர் யாரோ இல்லைன்னாங்க. ஸோ நம்ம திரும்ப வரையில் வந்து அந்த இதுகளையெல்லாம் வந்து உங்களுக்கு காட்டுறேன்னா, இப்போ வந்து அந்த ஒயில்டு அனிமல்ஸுகளை ஃபஸ்ட்டு இங்கே டென்ட் போட்டு நைட்டு ஃபுல்லாக இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு தான் இப்போ அந்த ஃபாரஸ்ட்டு உள்ளே போய்கிட்ருக்கோம். முன்னாடி போன வீடியோ வந்து அது வந்து இதுக்கு கீழே உள்ள மவுண்டன் ஹில்ஸ் அது. இப்போ அந்த ஹில்ஸ்லேருந்து பெரிய இன்னும் டீப்பான ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நம்ம போய்கிட்ருக்கோம். ஸோ இது வந்து போய்கிட்டே இருக்குது. அவ்வளோ தூரம் இருக்குது. காடுகள் வந்து போகிற வழிகளும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஸோ நீங்களும் கண்டு கழிவிங்க. ஜீப்பில் தான் ட்ராவல் பண்ணுறோம்.
ஜீப் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சர்வசாதாரணமாக இங்கே வந்து ஓட்டுறாங்க. நம்மளுக்கெல்லாம் பார்க்குறதுக்கே பயமாக இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா சர்வசாதாரணமாக ஓட்டுறாங்க. மேக்ஸிமம் இங்கே எல்லாருமே பார்த்திங்கன்னா ஜீப்பில் தான் ட்ராவல் பண்ணுறாங்க. பஸ்ஸு அந்தளவுக்கு 1, 2 பஸ் இருக்குது. பட் வந்து ஜீப் தான் பெட்ரு. ஜீப் வந்து ட்ராவல் பண்ணுறது ஃபாஸ்ட்டாக போயிட்டு ஃபாஸ்ட்டாக வந்துடலாம். பஸ்ஸு கொஞ்சம் திக்கு திணறி ஸ்லோவாக தான் வருது. அதுவும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வருது. ஸோ ஜீப்பு வந்து ரொம்ப பெட்டராக இருக்குது. இந்த மாதிரி ஹில்ஸ் ஏரியாவுக்கு வந்தாவே ஜீப்பை சூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ ஜீப் ட்ராவல் ரொம்ப நல்லாயிருக்கும். ஜீப்பு வந்து இந்த ஹில்ஸ்காண்டியே படைச்சது. ஸோ அந்த ஜீப்பு வந்து நல்லா ட்ராவல் பண்ணலாம் ஹில்ஸ் ஏரியாவில். ஹில் ஸ்டேஷனில் ரொம்ப நல்லாயிருக்கும் ஜீப்பில் போகிறதுக்கு. அதே மாதிரி ஓப்பனாக நல்லா சும்மா ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த பாருங்கள், இது ஒரு ஊர் மாதிரி இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. சில நேரத்துக்கு திடீர்னு ஊர் மாதிரி வருது, அப்புறம் ஃபாரஸ்ட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அதுலேயும் வந்து பில்டிங்கு, வியாபாரம், போக்குவரத்து எல்லாமே இருக்கத்தான் செய்யுது. எல்லாமே பண்ணத்தான் செய்கிறாங்க. ஸோ அவ்வளோ அழகாக இருக்குது ஒவ்வொன்றும் பார்க்க. ஸோ இங்கே இருக்கிறவங்கள பார்த்தா நம்மளுக்கே அவ்வளோ இதாக இருக்குது. அவ்வளோ சந்தோஷமாக, அவ்வளோ காமாக, அவ்வளோ நிம்மதியாக இருக்காங்க, பீஸ்ஃபுல்லாக. ஸோ நம்மளும் அந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம இங்கே வந்து பார்த்தா தான் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி இடங்களை வந்து பாருங்கள். சிட்டி அது ஒரு ஊர் மாதிரி வந்துச்சு. அந்த ஊர்லேயும் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக காமிச்சேன். அந்த எத்தாப்பில் தெரியுது அந்த மலை. அந்த மலைக்கு போகணுமா நம்ம. ஸோ இன்னும் ட்ராவல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். அந்த மலை மேலே தான் இப்போ போய்கிட்டுருக்கு வண்டி. போயிட்டு இப்போ அங்கே உள்ள விஷயங்களை வந்து காட்டுறேன். அங்கேருந்து ஒரு ஆட்டோ வந்துச்சு. கொஞ்சம் அந்த மலைக்கு மேலே ஜீப்பு இறங்கிட்டு நான் ஆட்டோவுக்கு மாறிட்டேன். ஸோ ஆட்டோவில் வந்து அந்த மலைக்கு அப்படியே ஷேர் பண்ணி போவோம்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோவில் ஏறிட்டேன். அது ஜீப்பு அந்த அளவுக்கு அது அவங்க லிமிட் அதுதானா. ஸோ ஒரு ஆட்டோ வந்துச்சு. ஸோ அந்த ஆட்டோவில் ஏறி அப்படியே ஆட்டோவில் போய்கிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் இங்கே போயிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக எல்லாத்தையுமே வந்து காட்டுறேன். நீங்களும் வந்து சந்தோஷமாக வாட்ச் பண்ணுங்கள். நீங்களும் இது காட்டுறதுக்கு வந்து பார்க்காதவங்களுக்கு தான் இதை காட்டுறேன். வர முடிஞ்சால் கண்டிப்பாக நீங்களும் வந்து பாருங்கள். ஃபேமிலியோடு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நம்ம சேனலை வாட்ச் பண்ணுறவங்களுக்கு. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த மலை உச்சிக்கு வந்தாச்சு நம்ம. ஸோ எல்லாத்தையுமே ரொம்ப கஷ்டப்பட்டு காமிச்சிருக்கேன். நம்மளுக்கு ரொம்ப